ஹே ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்னோடய செமஸ்டர் எக்ஸாம் ஃபஸ்ட் டே. காலையில் ரிவிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருக்கேன். 5 o'clock ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ குயி இருட்டாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விடிய ஆரம்பிக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தவங்கள பார்க்குறேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபியோட. இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம். ஸோ ரிவிஷன் பண்ணலாம், ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன், ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, 5:15 தெரியுதா? 5:15 ஆகுது. 5 o'clock எழுந்திரிச்சேன், கிளம்பியாச்சு. 5:15 ஆகுது. இன்னும் எனக்கு வந்து 8 o'clock வர டைம் இருக்குது. ஏன்னா எனக்கு பஸ் வந்து 8:45க்கு தான். ஸோ 8 o'clock வர எனக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே மேக்ஸிமம் கொஞ்சம் இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணணும். நைட்டு படிச்சுட்டு வச்சதோடு அப்படியே இருக்குது எல்லாமே. ஸோ ரிவிஷன் பண்ணலாம் வாங்க. இவ்வளோ நேரம் படித்தேன்னா சரி கொஞ்ச நேரம் நம்ம வந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். டைம் இப்போ வந்து 6:40 ஆகுது. ஓரளவு நல்லாவே விடிஞ்சிடுச்சு. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா அங்கே எப்படி இருக்குது? சூரியன் செம்மையாக இருக்குது காலையில். இப்போல்லாம் நான் எந்திரிச்சதே இதான் ஃபஸ்ட் டைம். எக்ஸாம்னா தான் இப்படி எந்திரிக்கிறது, இல்லைன்னா லேட்டாக தான் எந்திரிக்கிறது. காலையில் நல்லா தான் இருக்குது வேகமாக எந்திரிக்கிறதும். பிரேக்லாம் எடுத்துகிட்டு பேக் டு தி ரிவிஷன் டைம். ஸோ ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ டைம் வந்து 7 o'clock ஆச்சு. இன்னும் 1 hour தான் இருக்குது. முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஓரளவு எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் வந்து 1.5 யூனிட்டோ என்னமோ இருக்குது. அது நான் போய் காலேஜில் போய் பார்க்க முடிஞ்சால் பார்க்கணும், இல்லைன்னா பஸ்ஸில் பார்க்கணும். இப்போ வந்து டைம் வந்து 7:57 ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? இந்தா 7:57 ஆகுது. தெரியுதா என்னன்னு தெரியல. 7:57 ஆகுது. எனக்கு 8:45க்கு பஸ்ஸு. ஸோ இப்போ இருந்து நான் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். தென் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வேறு பஸ்ஸு வேறு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ரூட்டில் வர பஸ் வராமல் வேறு ரூட்டில் வர பஸ் இருக்குது. ஸோ ப்ளேஸ் இருக்கானும் தெரியல. பஸ்ஸில் போய் ரிவிஷன் பண்ணலான்னு பார்த்தா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்கை பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஐடி வந்து ரொம்ப முக்கியம், இல்லைன்னா என்னை எக்ஸாமே எழுத விட மாட்டானுங்க. ஸோ அங்கே போய் ரிவிஷன் பண்ண முடிஞ்சால் ரிவிஷன் பண்ணணும். ஸோ நான் புக்ஸுமே எடுத்து வச்சுக்கிறேன். இது வேறு உள்ளே போக மாட்டேங்குது அவசரத்துக்கு. தென் ஸ்கேல், பென்சில் எல்லாமே உள்ளே வச்சாச்சு. ஸோ பேக் ரெடி ஆகிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். திஸ் இஸ் மை எக்ஸாம் அவுட்ஃபிட். இன்றைக்கி வந்து நான் பிளாக் தான் போட போகிறேன். எல்லோரும் நினைப்பாங்க என்ன எக்ஸாம் அதுமாக பிளாக் ஆனால் எனக்கு பிளாக் போட்டால் தான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது கூட நான் பேரப் பண்ணுற மாதிரி ஒரு ரெட் ஷால். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் ரெடியே ஆகலை. அப்படியே குளிச்சுட்டு வந்ததோடு இருக்கேன். ஸோ ரெடி ஆகணும். பார்ப்போம். அப்படியே ரெடி ஆகிறத கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப் பண்ணி காமிச்சிடுறேன். ஐம் ரெடி ஆயாச்சு. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஓகே, சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் அம்மா ஊற்றிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போ வந்து 35 ஆச்சு. எனக்கு 45க்கு பஸ்ஸு ஓடணும். அவ்வளோதான், பாய். சாமி கும்பிட்டு நல்லா மங்களகரமாக கிளம்பியாச்சு. நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சதாக வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் வேறு பஸ்ஸுன்னு வேறு சொன்னேன்னா அதில் ப்ளேஸ் இருக்கான்னு தெரியாது. என்னால் கவர் பண்ண முடிகிற அளவு நான் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாமே வீடியோஸில் கவர் பண்ணிடுறேன். இப்போ பஸ் ஸ்டாப், வீட்டில் இருக்க பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தூரம் தான், நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ப்ளஸ் நான் இன்றைக்கி ஸ்லிப்பர் வேறு போட்டிருக்கேன். எப்போவுமே ஷூ தான் எங்கள் காலேஜில் சொல்லுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி எக்ஸாம் தானே, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ப்ரேயர்லாம் இருக்காது அப்படி சொல்லிவிட்டு ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டேன். ஸோ பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸ்டாப் வந்தோடனே பஸ்ஸுமே வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஓடி தான் வந்து நிற்கிறேன். பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் எனக்கு சீட்லாம் இருந்தது, ஃப்ரண்ட்டில் தான் சீட் இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் உட்காந்து நான் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எங்கள் ஏரியாவிலேருந்து காலேஜ் வந்து 15 minutes கிட்ட தான். ஸோ 15 minutesக்குள்ளே என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணேன், ரிவிஷன் பண்ணேன் கொஞ்சம். தென் நல்லா க்ரீனிஷாக இருக்கா, கொஞ்சம் கிளிப்ஸும் வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன்.
தென் காலேஜ் வந்துட்டோம். கரெக்டாக காலேஜ் டைமிங்க்கு காலேஜ் வந்தாச்சு. இதுதான் எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸ். தென் உள்ளே வந்து இறங்கி தான் மேலே போகணும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட்லேயே இறக்கி விட்டுட்டாங்க, இல்லைனா உள்ளே போய் தான் இறக்கி விடுவாங்க. ஸோ முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க. இனிமேல் தான் ஏறி உள்ளே போகணும். இதுதான் எங்களோட என்ட்ரன்ஸ் உள்ளே காலேஜுக்குள்ளே. நானும் என் ஃப்ரெண்டு தான் நடந்து போயிட்டுருந்தோம். இதிலேருந்து நாங்கள் கிளாஸ் இல்லை, இப்போது கிளாஸ் அலோகேட் பண்ணல எக்ஸாம்ன்றதுனால, ஹால் போட்டிருக்கனால டிபார்ட்மெண்ட் முன்னாடி தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் எல்லோரும். ஸோ நான் போகும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, அவங்களோட பஸ்ஸும் கொஞ்சம் பேர் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஹால் போட்டாங்கன்னு சொல்லி ஹால் பார்க்க வந்துட்டோம். ஹால் பார்த்துட்டு நேராக ஹால் டிக்கெட் வாங்க போயாச்சு. ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். 9:36 ஆகுது. ஸோ எல்லாருமே நான் நல்லா எக்ஸாம் பண்ணணும்னு விஷ் பண்ணுங்கள். ஒரு வழியாக எக்ஸாமை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓரளவு பண்ணியிருக்கேன். நான் எல்லாத்தையும் வந்து வீட்டில் வந்து சொல்கிறேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை. தென் ஆஃப்டர்நூனோட எக்ஸாம் முடிஞ்சதுனால கிளம்பிட்டோம். பஸ்ஸுமே எடுக்க ரெடி பண்ணிட்டாங்க. ரெடியாக நின்றுட்டு இருந்தது பஸ்ஸு. ஸோ நாங்கள் போயிட்டு நின்றுட்டுருந்தோம். ஏன்னா எனக்கு பஸ் இருக்கா இல்லையான்னு வேறு தெரியல, ஸ்ட்ரென்த்து கம்மின்றதுனால. எல்லாரோட பஸ்ஸுமே அங்கே இங்கேன்னு தான் நின்றுருக்குமா, அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு ஒரு வழியாக. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா நின்று கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன கதை, இன்றைக்கி எக்ஸாம் எப்படி எழுதணுன்ற கதையை தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். தென் பஸ்ஸுமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சீட்லேயே நான் போய் உட்காந்துட்டேன். காலையில் எங்கே உட்காந்துருந்தனோ சண்டை போட்டு ஜன்னல் சீட்டில் உட்காந்தாச்சு. ஸ்டாஃப் கொஞ்சம் பேர் வரணுன்றதுக்காக பஸ் எடுக்கலாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. தென் உள்ளே ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து நானும் என் ஃப்ரெண்டு நின்றுட்டோம். இங்கே ஒருத்தி மடியில் உட்காந்துட்டு இருக்கா, பஸ்ஸில் இடம் இல்லாமல். ஸ்டாஃப்ஸ்லாம் வந்தோடனே பஸ்ஸை எடுத்துட்டாங்க. என் ஏரியா இங்கேருந்து 15 மினிட்ஸ் தானே, நான் மார்னிங்கே சொன்னேன். ஸோ நான் வேகமாகவே போயிடுவேன். பஸ்ஸில் இருந்து இறங்கியாச்சு. செம்ம வெயில் அடிக்குது. எங்கள் அம்மா வேறு கால் பண்ணி பால் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1:30க்கு பால் குடிக்கிறாங்க. ஸோ கடவுளே, வந்தாச்சு கடைக்கு. இதுதான் எப்போவுமே வாங்குகிற கடை. வரதான் எக்ஸாமு. ஸோ நான் லன்ச்லாம் பேக் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஸோ அந்த லன்ச் தான் வீட்டில் போய் சாப்பிட்ணும். தென் பாலும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு நான் சொல்லியிருந்தேன்ல வரும்போது. ஸோ லன்ச்சு காலையில் நான் வருவேன்னு தெரியாது. ஸோ லன்ச் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் இங்கேருந்து காலேஜுக்கு. ஸோ எக்ஸாம் வந்து 10:00லேருந்து 1:00 வரை தான். அதனால் வந்தாச்சு. பஸ்ஸு எப்போவுமே ஈவினிங் தான் எடுப்பாங்க. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ஆஃப்டர்நூனே எடுத்துட்டாங்க. எப்படி எக்ஸாம் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்ல, அதுக்காக தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். எழுதியிருக்கேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எழுதலை. நான் ஓரளவு முக்கால்வாசி கவர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். பட் எழுதிட்டு வந்திருக்கேன். பாஸ் ஆயிடுவேன். இந்த மாதிரி நிறையா விலாக்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.